ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் நம்மளோட கஸ்டமரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி நம்ம டே 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரி ஒர்க் டே 7 அண்டு சிம்பிளாக நார்மல் நீடில் அழகாக பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் செயின், அப்புறம் ஆரி பீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒட்டுறதுக்கான அழகான ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், பெட்டல்ஸோட டிசைனில் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸை டெக்கரேட் பண்ண போகிறோம். அண்டு நம்ம வந்து 30 days ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் நீடில் பண்ணக்கூடிய ஆரி சேலஞ்ச், ஆரி தெரியாதவங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஆரி போட தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேன்சி ப்ளவுஸில் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அண்ட் இந்த ஃபேன்சி ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால் லைட்டோட எஃபெக்டில் அது எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. பட் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நேரில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட கைகளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கைகளில் இருந்து. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ எடுத்து அதில் பால் செயினை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆரி தெரியாதவங்க இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரி போட்ட ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees. நான் வந்து 30 day சேலஞ்சுக்கு பண்ணுற ஒவ்வொரு நாளுக்கும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 தான். ஸோ 100 rupees பட்ஜெட்டில் நமக்கு வந்து அழகாக 1500 மதிப்பிலான ஆரி டிசைன் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ நம்ம வந்து பால் செயின் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப B7000 க்ளூ எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது தான். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, B7000 ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களால் வாங்க முடியும். ஷாப்ஸில் எல்லாம் அவைலபிளாகவே இருக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவாக நம்மளோட ஸ்டோன் செயினை எடுத்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபேன்சி ப்ளவுஸுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளெயின் ப்ளவுஸில் இந்த ஒர்க்கை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேன்சி ப்ளவுஸை விடவும் மற்றபடி இருக்கக்கூடிய ப்ளவுசஸுக்கு சில்க்கு, சாஃப்ட் சில்க்கு, பாலிஸ்டர் அந்த மாதிரி ப்ளவுசஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபேன்சி ப்ளவுஸ் ஆனதுனால ரொம்ப இது பண்ணலை. அண்ட் இது என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் தான். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு தான் இன்றைக்கி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அவங்க இந்த ப்ளவுஸ் தான் கொடுத்தாங்க இதில் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால தான் இதில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ளெயின் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளெயின் ப்ளவுஸில் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸு பார்த்திங்கன்னா அதோட மெட்டீரியல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ஆரி திங்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸ்டில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இப்போது தேர்ட் ரோயும் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம பால் செயினை வந்து ஒட்டி விட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் இப்படி ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து கை தையல் போட்டு விட்டுருங்க. ஸோ நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, இந்த மாதிரியே பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அண்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து 6 days வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்மளோட ப்ளவுஸோட நெக்குக்கும் பண்ணியிருக்கோம். போட் நெக்கில் இருக்குது, நெக்குக்கும் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து ஸ்லீவ்ஸ் கைகளுக்கும் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக அழகா சில்க் ஆர் சாஃப்ட் சில்கில் இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஃபேன்சியானதுனால கொஞ்சம் நமக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மெட்டீரியல் அப்படி இருந்துச்சு. அண்ட் இப்போ ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த ஃபேன்சி ப்ளவுஸ் ஆனதுனால அதுக்கேற்றபடியாக ஒரு டிசைன் நான் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இது வரைய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து ட்ரேஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பேப்பர் மீன்ஸ் திக்கான பேப்பர், ஏதாவது கவர் பைண்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ நான் ரஃப்பாக தான் ஒரு பேட்டர்ன் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேன்சி ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வரைய முடியலை, ஏன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் அவங்க வந்து சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் வந்து பண்ண முடியலை. பட் நம்மளோட ரிலேட்டிவ் கேட்டதுனால தான் நம்ம வந்து எகெயின் இதுக்கு மேலே வந்து ஆரி
மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம க்ளூ அப்ளை பண்ணி பால் செயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். அதுக்கு தான் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் க்ளூ அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப நிறைய அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ சீக்கிரமாக நம்மளோட ஸ்டோன்ஸ் எதுவுமே கருத்து போகாது. அண்ட் என்னோடய க்ளூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் காலியானதுனால அதை ஒழுங்காக அப்ளை பண்ண முடியலை. நான் வந்து ஓரளவு காலியானதுக்கப்புறமும் புதுசு வாங்கினே இருந்தாலும் யூஸ் பண்ணலை, ஏன்னா இதில் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பால் செயினை சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் கட் பண்ணி எடுத்து அதில் பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து அதில் அழகாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்டு என்னோட இந்த சேலஞ்ச் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதோட எண்ட்ஸில் ஒட்டுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா அழகான ஸ்டோன் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதோட எண்ட்ஸில் நம்ம அழகாக பேஸ்ட் பண்ண வேண்டியதான். பேஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அண்ட் இது பிளெயின் ப்ளவுஸ்னால் பார்க்குறதுக்கு நச்சுன்னு இருந்திருக்கும். பட் ஃபேன்சி ப்ளவுஸ் ஆனதுனால நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். வீடியோவில் அவ்வளோ எஃபெக்டிவாக அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியலை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இதே பேட்டர்ன் ஆர் இதே டிசைனை நம்ம இன்னொரு ப்ளவுஸில் போட்டால் எப்படி இருக்கும். லைக் டார்க் க்ரீன் ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை டார்க் ரெட்டு, இல்லை ஒரு டார்க் பர்பிளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கலரில் நம்ம இந்த மாதிரி பண்ணால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஈவன் எல்லோ கலரில் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஃபேன்சி ஆனதுனால தான் இந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா இதுவும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே அந்த ப்ளவுஸை பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபேன்சின்ட்டு. அண்டு பட் ஃபேன்சிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி பண்ணலாம், இல்லை நமக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இப்போ ஜர்தோசி ஒர்க் இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது கூட நீங்கள் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணால். ஸ்டில் நான் வந்து இந்த ஆரி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேனால நான் ஆரியே பண்ணுறேன். அண்டு 30 days சேலஞ்ச். ஸோ நான் மறுபடியுமே சொல்கிறேன், இந்த ஒர்க்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக தான். என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் சிம்பிளாக பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த சேலஞ்சை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, இது ஆரியே இல்லை அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. ஆரி பண்ணணுன்னா நம்ம வந்து நிறைய நாட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ஸ்டிச்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், செயின் ஸ்டிச், கிராஸ் ஸ்டிச் அந்த மாதிரி நிறைய பண்ணி ஆரி நீடில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக நான் வந்து பண்ணக்கூடிய அந்த சேலஞ்ச் தான் நார்மல் நீடில் அழகாக பேஸ்ட் பண்ணி நம்ம நார்மல் நீடிலெல்லாம் யூஸ் பண்ணி அழகாக பண்ணுறது தான். ஸோ அதையும் இதையும் போட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், இது இந்த மாதிரி இல்லைன்னா வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அந்த ஐடியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம பட்ஜெட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 rupees மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு 100 rupees எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்களே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ஒரு விஷயம் நம்ம கையாலே பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டெய்லர்கிட்ட கொடுக்குறத விடவும் நீங்களே பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நீங்கள் முடிக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட கைகளுக்கு பண்ண போகிறோம். அண்ட் கைகளில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க அந்த ஃபேன்சி பேட்டர்னில் அழகாக சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க கிராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஸ்டிச் மாதிரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அதோட அந்த சின்ன சின்ன கேப்ஸுக்குள்ளாடி நம்மளோட ஆரி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஆரி பீட்ஸ் வந்து 4 எடுத்து நம்ம அழகாக அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணி விட வேண்டியது தான்.
அண்ட் இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்து அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விடலாம். அண்டு பேஸ்ட் பண்ணுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விடுங்க, மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது நான் ஆல்ரெடி நேற்றுக்கு போட்டிருந்த மாதிரி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், இதனால நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில். ஸோ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி, ஸோ ஃபேன்சிக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இது ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்மளோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட கேப்ஸில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது ஸ்டோன் ஆர் ஏதாவது பீட் இருந்தால் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளி அதே அந்த பெட்ரல் பீடை எடுத்து அங்கங்கே வந்து பேஸ்ட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அந்த பாருங்கள் இதோட நெக் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது ஃப்ரண்ட் நெக் தான், பேக் நெக் கிடையாது. ஃப்ரண்ட் நெக் போட் நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சாரீ கட்டும்போது, ஃபேன்சி சாரீ கட்டும்போது இது நெக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் டார்க் கலர்டு ப்ளவுசஸுக்கு நீங்கள் இதை வந்து இன்னும் இதை ட்ரை பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியெல்லாம் ஆரி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். என்னோட இந்த 30 days சேலஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதுக்கு அடுத்ததாக எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்ட்டு உங்களோட ஜென்யூன் ரிவ்யூஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். அண்ட் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு வந்து இவ்வளோ நல்லா வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கல, நேரில் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு நான் ட்ரா பண்ணது பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.